ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பையன் கிட்ட போய் நான் கேட்டேன். ஆமென். ஒரு பையன் கிட்ட போய் நான் கேட்டேன், என்னன்னு கேட்டேன், 5 சேர்த்தா எவ்வளோன்னு கேட்டேன். 8ன்றாங்க. ஆமென். ஆனா அந்த 5 சேர்த்தா 15ங்களா? 5 சேர்த்தா எவ்வளோன்னு கேட்டா அந்த பையன் 7ன்னு சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பையன் என்ன பண்ணா? 7ன்னு சொன்னான். சரிப்பா, நீ என்ன பண்ணணும்? ஸ்கூலுக்கு போறது நல்லது. என்ன பண்ண? நான் சொன்னேன், நீ ஸ்கூலுக்கு போனவனுக்கு நல்லது. ஆனா வேற பதில் கொடுத்துருக்கலாம் இல்லையா? என்ன பதில்? போனா முட்டாளு நான் சொல்லிருக்கலாம். நீ சொன்னது தப்பு, உனக்கு அறிவே இல்லைன்னு சொல்லிருக்கலாம். ஆனா நான் என்ன சொன்ன? வித்தியாசமா அவனை பார்த்து, நீ ஸ்கூலுக்கு போனா உனக்கு நல்லது. ஹல்லேலூயா. ஆமென். அதே போலதான் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் இந்த மாசத்துல. ஆமென். என்ன வாக்குத்தத்தம் பாருங்க. மல்கியா எழுதின புத்தகம், The book of Malachi, 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பரிசுத்தமாக்கேனோம் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் பாருங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடை கொள்ளாமல் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ஆமென். ஆண்டவர் பாருங்க, உங்களை நான் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். உங்களை நான் என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இடத்துல வேலைக்கு போறோம்? கை தூக்கு. எத்தனை பேர் மாசத்துக்கு ஒரு வாட்டி வருமானம் பாக்குறீங்க? எத்தனை பேர் மாசத்துக்கு 2 வாட்டி வருமானம் பாக்குறீங்க? எத்தனை பேர் மாசத்துக்கு 4 வாட்டி வருமானம்? எத்தனை பேர் சம்பாதிக்கிறது? ஆமென். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சம்பாதிக்கும் போது, இன்னைக்கு ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ஒரு வருமானம் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? எனக்கு ஒரு டெஸ்ட். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு ஒரு டெஸ்ட் வருது. ஹல்லேலூயா. எப்பலாம் நான் வருமானத்தை வாங்குறேனோ முதல்ல நான் யாருக்கு நன்றி சொல்றேன்? ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல எனக்கு வருமானம் வந்ததுன்னா முதல்ல நான் யாரை கனப்படுத்துறேன்? ஹல்லேலூயா. முதல்ல வருமானம் வந்ததுன்னா நான் யாருக்கு முதல்ல மகிமை செலுத்துறேன்? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் நம்மளுடைய டெஸ்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஆண்டவர் நம்மளை பார்த்து நம்ம இருக்கிற சூழ்நிலையை சொல்லல, நம்மளை என்ன செய்ய போகிறாருன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனா நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம்? ஆமென். வாசிக்கலாம் அதே அதிகாரத்துல, மல்கியா எழுதின புத்தகம் 3வது அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த வசனம், இந்த பாருங்க, இந்த வார்த்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? மாறாத தேவன். ஹல்லேலூயா. நான் இதை செய்வேன்னு சொன்னா அவர் என்ன பண்றாரு? கண்டிப்பா செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. மாறாத தேவன். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். தொடர்ந்து வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். சனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். என்ன சொல்றாரு இந்த இடத்துல ஆண்டவர்? ஆண்டவர் இந்த இடத்துல பாருங்க, மனுஷனா நான் இந்த இடத்துல பேசல, மாறாத தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க எப்படிப்பட்டு இருக்கிறோமா? நம்ம சபிக்கப்பட்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆமென். எப்படி இருக்கிறோமா? சபிக்கப்பட்டு இருக்கிறோம், சாபத்துல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, ஒரு ஆசீர்வாதம் இல்ல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறோம், எவ்வளவு முயற்சி எடுத்துக்கணும், என்னால ஒரு மாற்றத்தை என்னால பார்க்க முடியல. ஏன்னு சொன்னா நம்ம ஒரு சாபத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென்.
இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஆலோசனை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 1ஆம் தேதி நான் இந்த வார்த்தை குறித்து பேசினேன். 2 காரியங்கள் கர்த்தர் பேசினார். ஆமென். இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கணும்னு சொன்னாங்க. ஆமென். பரலோகத்தின் நிறைவான காரியங்களை சுதந்திரிக்கணும்னு சொன்னா முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கிற கிறிஸ்தவங்களாய் மாறணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கொடுக்கிற கிறிஸ்தவங்களாய் மாறணும். ஹல்லேலூயா. என்கிட்ட தாளந்து இருக்குதா? கர்த்தருக்காக கொடுக்கிறேன். என்கிட்ட வருமானம் இருக்குதா? கர்த்தருக்காக கொடுக்கிறேன். என்கிட்ட சில காரியங்கள் இருக்குதா? கர்த்தருக்காக கொடுக்கிறேன். என்கிட்ட எதுவுமே இல்ல, கர்த்தர் உனக்கு ஒரு சத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சத்தத்தை நீ கர்த்தருக்கு கொடு. உன் சத்தத்தை கொண்டு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கும் போதுதான் கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோ இந்த மாசம் முழுவதும் கொடுக்கிறத குறித்து பேசும்படி கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மளை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கொடுக்கிறத குறித்து என்ன பண்ண போறோம்? பேசுறோம். இந்த நாளில விசேஷமாக தசமபாகத்தை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்? தியானிக்கலாம். தசமபாகம் என்றால் என்ன? ஆமென். தசமபாகம் நம்ம கொடுக்கணுமா இல்ல கொடுக்க கூடாதுன்றது குறித்து வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. 3ஆவது அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே உம்மை வஞ்சிக்கலாம் என்கிறீர்கள். தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை அப்பொழுது என்ன பண்ற? ஆண்டவர் என்ன சொல்றாரு? தசமபாகங்களை கொண்டு வாருங்கள். ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகப்பட்டு உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டாரோ என்று அதனால் என்னை சோதிச்சு பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம இதை வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு கர்த்தர் கிட்ட அநேகர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? திருடிட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஒரு சாபமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சாபத்துக்குள்ள தள்ளல, பிசாசு நம்மளை தள்ளவில்லை. இன்னைக்கு மனுஷர்களை நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு சாபத்துக்குள்ளாக, ஒரு சாபத்தின் ஸ்தானத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒரு சாபத்துக்குள்ளாக இருக்கும்போது கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தை பாருங்களேன். உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாபத்திலிருந்து வெளியே வரணும்னு சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த கட்டுகள்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னு சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவை. அது சாதாரணமான ஆசீர்வாதம் கிடையாது. பரலோகத்தின் பலகணிகளை தந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இது தசமபாகம் என்றால் என்ன? ஆமென். எதுக்கு ஆண்டவர் தசமபாகம்? ஆமென். 10% எதுக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? ஹல்லேலூயா. எதுக்கு 10% மாத்திரம் கொடுக்கணும்? ஏன் பாத்தீங்கன்னாக்கா, எல்லாருமே ஆண்டவர் சமூகத்துல வந்து சரி சமமா இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்க கூட ஆண்டவர் பார்வையில ஒரே மாதிரி தான் ஆண்டவர் பார்க்கிறார். 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட ஆண்டவர் ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். ஏன் சொல்லுங்க? நீயும் 10% தான் கொடுக்கிற, நானும் 10% தான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பார்வையில வந்து நம்ம எல்லாருமே என்னவா இருக்கிறோம்? சரி சமமா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ஆண்டவர் தான் வாழ்க்கையில முக்கியம். என் வாழ்க்கையில எது நடந்தாலும் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். எல்லா நன்மையான காரியங்களும் அது தேவனிடத்துல வந்திருக்குது நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது, நம்மளுக்கு ஒரு வருமானம் இருக்குது, எனக்கு ஒரு தாளந்து இருக்குது, அதனால எனக்கு ஒரு வருமானம் இருக்குன்னு சொன்னா இது எல்லாமே யார் கொடுத்தது? நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தசமபாகம்ன்றது வந்து நம்மளுக்கு ஒரு டெஸ்ட். ஆமென். முதலாவது காரணம் என்னது? தசமபாகம் வந்து ஒரு டெஸ்ட். ஹல்லேலூயா. தசமபாகம் வந்த உடனே முதல்ல நான் யாரை நினைக்கிறேன்? இன்னைக்கு உங்களுக்கு இந்த வருமானம் வந்த உடனே நீங்க யாரை நினைக்கிறீங்க? சொல்லுங்க. முதல்ல என்ன நினைக்கிறீங்க? வருமானம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் சில ஜனங்க என்ன நினைப்பாங்க? ரேஷன் வாங்கி போடணும். ஆமென். வருமானம் வந்த உடனே சில ஜனங்க என்ன நினைப்பாங்க? அந்த ஷூவை நான் வாங்கி போடுறேன். வருமானம் வந்த உடனே என்ன நினைக்குவாங்க? சரி ஜொமேட்டோ ஓபன் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. வருமானம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? எனக்கு இந்த காரியங்கள் வாங்கணும், அந்த காரியங்கள் வாங்கணும், இவனுக்கு நான் என்ன பண்ண வட்டி கொடுக்கணும், இவனுக்கு நான் என்ன பண்ண சீட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வருமானம் வந்த உடனே முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த துணி நம்மள ஆசீர்வதிக்க போறது கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வருமானம் வந்து அந்த சாப்பாடுக்கும் சில வேண்டாத பொருட்களுக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கிறதுனால நம்மளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போறது கிடையாது. ஹல்லேலூயா. வருமானம் வந்த உடனே முதலாவது நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லும் போது அதை கொண்டு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். வருமானம் வந்த உடனே என்னது? ஒரு டெஸ்ட் நம்மளுக்கு. எத்தனை பேர் அந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆகிறோம்?
ஆமென். வருமானம் வந்தவுடனே எத்தனை பேர் ஆண்டவரை நம்ம தேடுறோம்? வருமானம் வந்தவுடனே எத்தனை பேர் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம்? ஆண்டவர், நீங்க கொடுத்த இந்த வேலை, நீங்க கொடுத்த இந்த வருமானத்துல முதலாவது உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இது வெறும் நம்மளுக்கு மாத்திரம் டெஸ்ட் இல்ல, ஆண்டவருக்கும் ஒரு டெஸ்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் இதை கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, என்னை சோதிச்சு பாருங்கன்றார் ஆண்டவர். என்ன சொல்றாரு? உங்க தசமபாகத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து நீங்க சோதிச்சு பாருங்கன்றாரு. எந்த தேவன்? முதல்ல வாசம் 3வது 6வது வருஷம் மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொன்னால் அதை செய்கிற தேவனா இருக்கிறதுனால இன்னைக்கு கர்த்தரை நம்ம என்ன பண்ணோம்? சோதிச்சு பார்க்கணும். இன்னைக்கு வருமானம் வந்த உடனே நான் தசமபாகத்தை கொடுத்து பார்க்கிறேன், கர்த்தர் என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். ஆமென். அவர் சொன்னதை செய்யறா இல்லையான்னு பார்க்கலாம். 1ஆம் தேதி கூட நான் கொடுத்த செய்திதான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க வேண்டும் சொன்னா கர்த்தரை சோதிச்சு பார்க்கணும். சரி, எனக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, ஜெப வாழ்க்கையில அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, ஆனாலும் நான் இன்னைக்கு என்ன பண்றேன்? சோதிச்சு பார்க்கிறேன். ஹல்லேலூயா. சரி, கீழ் படிச்சுதான் பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்துதான் பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு. வருமானம் வந்த உடனே முதல்ல கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வருமானம் தசமாக எடுத்து கொடுத்துதான் பார்க்கலாமே, பரலோகம் எனக்காக திறக்கப்பட்டிருக்குதான். ஆமென். இன்னைக்கு அந்த டெஸ்ட் நம்ம எடுக்கணும். அதே போல கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும்? சோதிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உனக்கு வருமானம் வந்த உடனே முதல்ல கர்த்தரை நினை. ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல கர்த்தரை நினைச்சு பாரு. ஏன்னா அது கர்த்தர் தான் நம்மளுக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சாபத்துல இருக்கிறதுனால, இன்னைக்கு கட்டுகள் இருக்கிறதுனால கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய அந்த தசமபாகத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? திருடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய தசமபாகத்தை என்ன பண்ணக்கூடாது? இது மாறாத தேவன் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். பாருங்களேன். 2வது தசமபாகம் எதுக்கு கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு கட்டளை இது. ஹல்லேலூயா. சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம் தசமபாகத்தை குறித்து. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 18 20 வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 14 18 20. அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை. ஆமென். அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன பண்றாரு? தசமபாகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. தசமபாகத்தை கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு அநேக இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு தசமபாகம் நான் போடணும்? அது பழைய ஏற்பாட்டுல தான் இருக்குது, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்லல. ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல தான் எழுதி இருக்குது, புதிய ஏற்பாட்டுல எழுதி. ஆனா இந்த வசனம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டளையும் ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு முன்பாக என்ன பண்றாரு? இது கட்டளை நிறைவேற்றுறதுன்னு சொல்றதை காட்டிலும் நம்ம என்ன பண்றோம்? நன்றி சொல்றோம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. என்ன பண்றோம்? நன்றி சொல்றோம். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 22வது வசனம். Genesis 28:22. நான் சூடாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவன் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி உமக்கு தசமபாகத்தை என்ன பண்றேன்? என்ன பண்றோம்? கனப்படுத்தணும் கர்த்தரை முதல்ல. எப்படி? நம்ம தசமபாகத்தை முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க லேவியர் எழுதின புஸ்தகம் 27வது அதிகாரம் 30வது வசனம். லேவியர் 27:30. Leviticus. வாசிங்க. தேசத்தின் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கர்த்தருக்குரியது. கர்த்தருக்கு தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் தன் தசமபாகத்திலே எவ்வளவாவது வீட்டுக்கொள்ள
ஹalleluya. ஆமென். இடத்துல பார்க்கிறோம் தசமபாகம் என்றால் யாருக்குரியது? அது கர்த்தருக்குரியது. அது என்னவா இருக்கிறது? பரிசுத்தமா இருக்கணும். அதே அதிகாரத்துல நம்ம இது வாசிக்கலாம். டியூட்ரானமி, the book of Deuteronomy 26வது அதிகாரம், உபாகமம் 26 1-2 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளை எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. ஆமென். 13வது அதே அதிகாரத்துல 13வது வசனத்துல இருந்து 15 வரைக்கும் வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியருக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இழவு காரியத்துக்காக அதில் ஒன்றையும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். ஆமென். ஹalleluya. பாருங்க, தசமபாகத்தை குறித்து எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன பண்றாங்க? தசமபாகத்தை வேற எந்த ஒரு விஷயத்துக்கும், மரணத்தின் காரியத்துக்கும் சரி, தீமையின் காரியத்துக்கும் சரி, அவசரத்துக்கும் சரி இல்லாதபடி என்ன பண்றாங்க? அந்த கர்த்தருக்கு இருக்கிற அந்த தசமபாகத்தை எடுத்துட்டு வந்து ஆண்டவர் கொடுக்கிறார். ஹalleluya. இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுங்க. தசமபாகம் இது கொடுக்கிற இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. ஆமென். இப்போ இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டு இயேசு கிறிஸ்துவே வந்து உங்ககிட்ட வந்து நீ தசமபாகம் போடுன்னு சொன்னா போடுவீங்களா? போட மாட்டீங்களா? போடுவீங்களா? வசனத்தை படிக்கலாங்களா? மத்தேயு எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 23வது அதிகாரம் 23வது வசனம். உங்களுக்கு ஐயோ. கவனமா வாசிங்க இந்த வசனத்தை. நீங்க என்ன பண்றீங்க? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தசமபாகத்தை என்ன பண்றாங்க? செலுத்துறாங்க. நியாய பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். நீதியையும் விசுவாசத்தையும் இரக்கத்தையும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? தொடர்ந்து வாசிங்க. இவைகளையும் செய்ய வேண்டும். இதெல்லாம் கூட நீங்க என்ன பண்ணணும்? என்னத்தை செய்யணும்? என்னத்தை செய்யணும்? இவைகள் எல்லாம் சொன்னாக்கா தசமபாகத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதே போல கட்டளைகளையும் நீங்க என்ன பண்ணணும்? ஆமென். ஆண்டவர் என்ன சொல்ல அந்த இடத்துல? கொடுக்காதீங்கன்னு சொல்லல. ஆண்டவர் என்னன்றாரு? நீங்க தசமபாகத்தை கொடுத்துட்டு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வந்து வளராம இருக்கிறீங்க. தசமபாகத்தை கொடுத்துட்டு உங்களை அன்பு இல்ல, உங்களை இறக்கம் இல்லைன்றாரு. அதே போல அதுக்கு அடுத்தது என்னன்றாரு? இதையும் நீங்க செய்யணும். அதே போல கட்டளைகளையும். ஹalleluya. சொல்லிட்டாருங்களா ஆண்டவர்? பேசினாரு அவங்க கிட்ட இப்போ. ஆமென். என்ன பேசினாருங்க? தசமபாகத்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்துல. இன்னைக்கு நீங்க தசமபாகம் எடுத்துட்டு வந்து ஆண்டவர் சமூகத்துல கொடுக்கும் போது அது என்ன நடக்குது? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஹalleluya. வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் The Book of Hebrews 7வது அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 7:8. மனிதர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். அங்கேயோ
ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல இந்த வசனம் வாசிங்க, மறுபடியும் தெளிவா வாசிங்க. மனுஷர்கள் இங்க நம்ம என்ன பண்றோம், எப்படி கொடுக்குறோம் தசமாக? இங்க வந்து காணிக்கையில போடுறாங்க, கவர்ல போடுறாங்க, ஆன்லைன்ல அனுப்புறாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி அநேக இருந்தாலும் மனுஷர்கள் வாங்குறாங்கன்னா அதை பெற்றுக்கொள்றது யாரு? கடைசியில வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கொடுக்கிறது மனுஷன் கிட்டதான், ஆனா பெற்றுக்கொள்றது தேவன். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க கொடுக்கிறது வந்து மனுஷன் கிட்டதான், இந்த இடத்துல செய்யறது வந்து மனுஷன் கிட்டதான், ஆனா யார் அதை பெற்றுக்கொள்றது? நீங்க கொடுக்கிற தசமாகத்தை தேவன் பெற்றுக்கொள்கிறார், தேவன் பார்க்கிறார். அந்த தசமாகத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மூணாவது பாயிண்ட் பாருங்க, இந்த தசமாக கொடுக்கிறதுனாலதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஆமென். நான் இந்த தசமாகத்தை பிடிச்சு வச்சுக்கினா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், இது இருந்தா, இந்த பணம் இருந்தா எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், இந்த பணம் இருந்தா என்னோடு கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் செலவு நிறைய பண்ணலாம், நான் தேவையான விஷயங்களை வாங்கலாம்ன்றது காட்டிலும் எப்போ நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் உண்மையான ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உண்மையான அற்புதத்தை அப்பதான் நம்மளால காண முடியும், உண்மையான அதிசயத்தை அப்பதான் நம்மளால காண முடியும், உண்மையான விடுதலை அப்பதான் நம்மளால. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அற்புதத்தை செஞ்சார். ஹல்லேலூயா. ஆமென். அதிசயத்தை செஞ்சார். அநேகர் விடுதலைக்குள்ளாக நடத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா எப்படி அவரால் செய்ய முடிந்தது? எப்படி அவரால் செய்ய முடிந்தது? ஏன் தன்னைத்தானே அவர் என்ன பண்ணாரு? நம்மளுக்காக அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சிலுவையில நம்மளுக்காக கொடுத்தார், அவர் ஜீவனை கொடுத்தார். கர்த்தர் கேட்கறதுல என்னது? தசமாகத்தை கேட்கிறார். நான் அது கூட நம்ம என்ன பண்றோம் சில நேரத்துல யோசிக்கிறோம். ஆமென். அவர் ஜீவனே கொடுத்தாரு, நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? தசமாகத்தை மாத்திரம்தான். ஹல்லேலூயா. சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியை அவ்வளவு அளவுக்கு அதிகமான சொந்த குமாரன் என்ன சொல்லுது வசனம்? சொந்த குமாரன் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு இருக்குது. ஹல்லேலூயா. கொடுக்கும் போதுதான் கர்த்தருடைய மகிமையை நம்மளால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் இயேசுவின் இருதயத்தை போல நம்ம இருதயம் மாறும். நம்ம கொடுக்கும் போதுதான் அவருடைய சீஷர்களாய் மாறும். நம்ம கொடுக்கும் போதுதான் என்ன ஆகும்? இயேசு ஒரு உண்மையான கிறிஸ்துவனாய் நம்ம மாறும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், கடைசி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமும் செகண்ட் கிரானிக்கல்ஸ் 31வது அதிகாரம் 31. இந்த இடத்துல பாருங்க, அந்த ராஜா வந்து ஆண்டவருடைய கட்டளைகளை வாசிட்டு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆமா, நம்ம தேசத்துல யாருமே தசமபாகம் கொடுக்காம நம்ம எல்லாருமே ஒரு சாபத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வாசி 31வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. என்ன பண்றாரு? எல்லாருமே எல்லா ஜனங்களும் என்ன பண்றாரு? கர்த்தருடைய தசமபாகத்தை கொடுக்கும்படி அந்த ராஜா என்ன பண்றாரு? உற்சாகப்படுத்துறாரு. அவங்க கொடுக்க ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்குது பாருங்க. 5வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் எல்லாரும் வாசிங்க. இந்த வார்த்தை முதல் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். 10வது வசனம். யூதாவின் பட்டணங்களே, குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளே தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். ஆமென். 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். எசேக்கியா வராரு. உடனே வந்து அந்த இடத்துல பாக்குறாரு. ஜனங்க அவர் சொல்லிட்டாரு, எல்லாம் ஜனங்க வந்து என்ன பண்ணும்? தசமபாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து கொஞ்சம் நாட்கள் ஆகுது. ஆன உடனே எசேக்கியா போறாரு. அந்த இடத்துல போய் என்ன இவ்வளவு கிடைக்குதீங்க? என்னது என்ன இவ்வளவு விஷயம் இருக்குது? இவ்வளவு எப்படி இவ்வளவு சேர்ந்துச்சு? இந்த இடத்துல கர்த்தருடைய ஆலயத்துல எப்படி இவ்வளவு பணம் சேர்ந்துச்சு, இவ்வளவு காரியங்கள் சேர்ந்துச்சு சொல்லும் போது அந்த இடத்துல ஆசாரியர்கள் சொல்றாங்க பாருங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். அந்த குவியல்களை
லேவியரையும் விசாரித்த போது விசாரிக்கிறாங்க. சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியர் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரத் தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் வீழ்ந்திருக்கிறது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. தசமபாகத்தை கொடுத்து அந்த தசமபாகத்தை புசித்து அதுலயும் என்ன இருக்குது, மீதி இருக்குதுனால ராஜா வந்து கேட்கிறாரு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஜனங்க எல்லாம் கொண்டு வந்த தசமபாகம் தான் இது. ஆமென். ஜனங்க கொண்டு வந்த தசமபாகம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஜனங்கள் ஆசீர்வதிச்சுட்டே இருந்தார். அதிகமா ஜனங்க கொடுக்கல, என்ன பண்றாங்க, தசமபாகத்தை தான் கொடுத்தாங்க. இன்னும் 90% போய் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம தசமபாகத்தை கொடுக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, நம்ம 90% கர்த்தர் அதிகமா ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இங்க நீங்க பாக்குறது ஒண்ணுமே இல்ல ராஜா, உண்மையான ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்த ஜனங்க கிட்ட போய் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். உண்மையான ஆசீர்வாதம் என்ன, கொடுத்த ஜனங்க கிட்ட போய் பாருங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த தசமபாகத்திலே அவ்வளவு இருந்துச்சு. ஜனங்க இந்த இடத்துல கொடுக்க 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 என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். இன்னைக்கு நான் ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு சாட்சி சொன்னாரு. ஆமென். என்ன சொன்னாருன்னா, அவரு தசமபாகம் கொடுக்கிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுங்களா. ஆமென். ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுங்களா. அந்த தசமபாகத்தை கொடுத்தாங்க அவர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம், பிரச்சனை. அந்த தசமபாகத்தை கொடுக்கணும்னு நினைக்கும் போதுதான் ஏதாவது ஒரு செலவு வரும். அந்த தசமபாகம் வரும்போதுதான் ஏதாவது எக்ஸ்ட்ரா பலவீனம் அதிகத்துக்கு வரும். ஆனா எப்போ ஒரு கொடுக்க ஆரம்பிச்சாரோ அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர் பார்க்க ஆரம்பிச்சார். அதாவது ஆண்டவருடைய காசு, தேவனின் காசு நான் தேவனுக்கு கொடுக்கும் போது சாபத்துக்கு பதில் என்னத்தை பெற்றுக்கொள்கிறேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட நம்ம திருடும் போது என்ன நடக்குது, நம்ம சாபத்துக்குள்ளாக நடந்து போகிறோம். அல்லேலூயா. ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இவங்க 3 பேர் ஏன் சொல்லிருக்கேன், 3 பேர் ஏன் சொல்லிருக்கேன். நீங்க உங்களுக்கு அவினாஷ், ஹரிஷ், அப்புறம் ராபின் ஏன் சொல்லிருக்கேன்னு சொல்றேன். இப்ப வந்து நான் நல்லா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கேன். ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் ராபின் சொல்லுங்க, ரொம்ப பெரிய கோடீஸ்வரன். ஆமென். சோ நாங்க வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ரொம்ப தூரமா போக போறேன். ரொம்ப தூரமா இங்க ஒரு காடு கொண்டு இல்ல, காடு கொண்டு தூரம் இங்க இருந்து அமெரிக்கா போக போறேன். சோ நான் என்ன சொல்றேன், இப்போ இங்க 3 பேர் இருக்கிறாங்க. அவினாஷ் இருக்கிறாரு, ஹரிஷ் இருக்கிறாரு, ராபின் இருக்கிறாரு. நான் ஊருக்கு போறேன்ப்பா அப்படின்னு. சரி. அப்புறம் நான் என் மனைவி கிட்ட போறேன். எனக்கு கல்யாணம் ஆகல இன்னும். என் மனைவி கிட்ட ஒரு உதாரணம் மாத்திரம், என் மனைவி கிட்ட போயிட்டு உங்களுக்கு கொஞ்ச நாள் தூரம் இருக்க போறேன். ஆனா உங்களுக்கு என்ன பண்ண, நானு காசு கொடுக்கணுமே. என்ன பண்ண நானு என் மனைவிக்கு, சரி நான் கொடுக்குறேன். ஆனா என்ன பண்ண போறேன், இவங்க 3 பேர் மூலியமா நான் என்ன பண்ண போறேன், என் மனைவிக்கு நான் காசு கொடுக்க போறேன். சரி நான் அவினாஷை பார்த்து சொல்றேன், அவினாஷ் உனக்கு நான் என்ன பண்றேன், மாசம் 1 லட்சம் ரூபாய் உனக்கு கொடுக்குறேன். நீ என்ன பண்ணிட்டு அதுல இருக்கிற தசமபாகம், எவ்வளவு தசமபாகம் 1 லட்சத்துக்கு 10% எவ்வளவு, 10,000 நீ என்ன பண்ணிட்டு என் மனைவிக்கு கொடுத்துரு. அதே மாதிரி ஹரிஷ்க்கு நான் 1 லட்சம் கொடுக்குறேன். நீ என்ன பண்ணு, அதுல ஒரு 10% என்ன பண்ணிட்டு. அதே மாதிரி ராபின்க்கு 1 லட்சம் கொடுக்குறேன். ராபின் என்ன பண்ணும், அதுல 10,000 ரூபாய் எடுத்து என்ன பண்ணிக்கணும், என் மனைவி கொடுத்துரு. சரி நானும் ஊருக்கு போய் அமெரிக்காவை நல்லா சுத்தி பார்த்து மாசம் 3 லட்சம் உங்களுக்கு அனுப்பின்னு இருக்கிறேன். நானும் பாட்டு சந்தோஷமா இருக்கேன். சரி ஒரு 3-4 மாசம் ஆயிடுச்சு. அப்புறம் என் ஒய்ஃப் போன் பண்றேன், என்னம்மா எப்படி இருக்கேங்க, நல்லா இருக்கீங்க, உங்க காசெல்லாம் கரெக்டா வருதா, இதோ வருது. அவினாஷ் கரெக்டா உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. அவினாஷ் கொடுக்குறாரு, ரொம்ப கரெக்டா 10,000 ரூபாய் கொடுத்துறாரு. சரி ஹரிஷ் கிட்ட வருதா, ஹரிஷ் 20,000 ரூபாய் கொடுக்குறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாவா, எதுக்கு தெரியல. சரி ராபின் கொடுக்குறாரா, ராபின் கூட கொடுக்கணுமா, ஒரு மாசம் 1000 ரூபாய் கொடுத்தான், இன்னொரு மாசம் 300 ரூபாய் கொடுத்தான். போன மாசம் போன் பண்ணி என்கிட்ட காசு கேட்கலாம். என்னாச்சு, என்கிட்டயே காசு கேட்கலாம். சோ எனக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, நான் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு கோபம், எனக்கு ஒரு வேதனை, துக்கம் வரும். சோ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, ராபின் கிட்ட இருக்கிற அந்த பொறுப்பு எடுத்து ராபின் அனுப்ப வேண்டிய 1 லட்சத்தை என்ன பண்ணிடுவேன், நான் அவினாஷ் இல்லைன்னா
ப்ரைஸ் பண்ணு. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, நான் கொடுத்த அந்த காசுக்கு உண்மையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க கொடுத்த காசுக்கு என்னவா இருக்கிறாங்க, உண்மையா இருக்கிறாங்க. இது ஒரு உதாரணம் தான். ஆமென். உட்காருங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் தசமபாகம் ஒரு காசு சம்பந்தப்பட்ட விஷயம், மனுஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் காட்டிலும் இது தேவனை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறது. ஆமென். நம்ம தசமபாகம் கொடுக்கலன்னு சொன்னா அது தேவன் என்ன பண்ணுது, துக்கமாக்குற ஒரு காரியம், அது தேவனை கோபப்படுத்துற காரியம். இது ஏன்னு சொன்னாக்கா வேதத்துல வாசிக்கிறோம், சபதம் இயேசுவுக்கு மனவாட்டியா இருக்கு. ஆமாங்களா, கரெக்டுங்களா? ஆமென். நான் போயிட்டு நான் மறுபடியும் வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, என் சபையை பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிருங்க. ஆமாங்களா இல்லைங்களா? சோ இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவமா கொடுக்கலன்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, வேதனை பண்றாரு, துக்கப்படுறாரு, கோபப்படுறாரு. அதனாலதான் கர்த்தருடைய காரியத்துல நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுனால சாபத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். ஆமென். சரி, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்ககிட்ட கேட்கறது வேலை என்னது, ஒரு தசமபாகம் தான். ஆனா உங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ண, அவர் ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. இலவசமாய் அன்பை கொடுத்தார், அவர் கிருபையை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார். 10% தான் கொடுத்தார்களா? ஆமென். 10% தான் கொடுத்தார்களா உங்களுக்கு ரட்சிப்பு? 10% தான் அன்பு செலுத்தினாரா? நான் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும்படி வந்தேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு பூரண ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறேன். ஆமென். நான் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய தசமபாகத்தை கர்த்தருக்கு கொடுங்க. அல்லேலூயா. நீங்க கொடுக்கும் போதுதான் உண்மையான ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. நீங்க கொடுக்கும் போதுதான் உண்மையான விடுதலை நீங்க பார்ப்பீங்க. நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் இயேசுவை போல நீங்க மாறுவீங்க. அல்லேலூயா. நீங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசுவை போல மாறுங்க. இயேசுவை போல மாறுங்க. இயேசுவை போல மாறுங்க. இயேசுவை போல மாறுங்க. அல்லேலூயா. எப்ப நம்ம இயேசுவை போல மாறுவோம்னு சொன்னாக்கா, எப்ப நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ. அல்லேலூயா. உண்மையை சொல்லணும்னு சொன்னாக்கா, இன்னைக்கு நம்ம கொடுக்கறதே நம்மளது கிடையாது. அல்லேலூயா. ஆமென். கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு நம்ம கொடுக்கறதே நம்மளது கிடையாது. எல்லாமே கர்த்தர் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நினைத்து பார்த்து நம்ம கர்த்தருக்கு முதல் நன்றி சொல்லி, கர்த்தருக்கு முதல் மகிமை செலுத்தி, கர்த்தருக்கு முதல் கனத்தை கொடுத்து, கர்த்தருடைய தசமபாகத்தை ஒரு சமூகத்தில் எடுத்துட்டு வரும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி இந்த நாளில் செபிக்கலாம். ஒரு தீர்மானத்தை நீங்க எடுங்க. ஆண்டவரே, கொடுக்கிற இதயமா மாற்றம் ஆண்டவரே. இந்த தசமபாகத்தை கொடுக்க கூடாதபடிக்கு எத்தனையோ தடைகள் ஆண்டவரே என் வாழ்க்கையில சுவாமி, எத்தனையோ சில பலவீனங்கள், சில செலவுகள் கர்த்தாவே ஆண்டவரே. ஆனா இந்த ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே நான் தடையா இருக்கக்கூடாது சுவாமி. நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. வாதத்தின் பலகணிகளை கலந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் நீ சொன்னது போலவே கர்த்தாவே, இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக இந்த நாளில நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயில திறந்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் இருதயத்தை நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் கொடுக்கிற இருதயமாய் என்னை மாற்றுங்க கர்த்தாவே. ஆண்டவர், இது தேவன் சம்பந்தப்பட்ட காரியமாக நம்ம தசமபாகத்தை கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவரே, அது உங்களை துக்கப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கு. இன்னைக்கு நம்ம சாபத்துக்குள்ளாக போகிறோம், நம்ம சில வேலைக்கு இழந்து போய் கொண்டு இருக்கிறோம் கர்த்தாவே. என்றால் ஆண்டவரே, உம்முடைய காரியங்களை நம்ம இன்னைக்கு பிடிச்சு வச்சிருக்கிறோம் கர்த்தாவே. இன்னைக்கு ஒரு விடுதலை எங்களுக்கு தேவை சுவாமி. ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கொடுக்கிற ஒரு கிறிஸ்துவனாய் நீ மாற்றுகிறாய் செபிக்கிறோம். ஆனால் உம்முடைய காரியங்கள், உங்க கட்டளைகளை நிறைவேற்றுகிற கிறிஸ்துவனாய் நீ மாற்றுகிறாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே தசமபாகத்தை கொடுத்தாண்டவே, அந்த தசமபாகத்தை கொடுத்து விட்டுட்டாங்க பரலோகத்தை நோக்கி பார்த்து பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சு நடத்துகிறார் என்று செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நாளிலே கேட்ட வார்த்தை வெறும் வார்த்தை மாத்திரம் இல்லாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரும் தசமபாகத்தை கொடுக்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறாங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேளையில ஜெபிக்கிற வேளையில உங்க பரலோகம் எங்களுக்கு நேராக திறக்கப்பட்டிருக்கிறதே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி தகப்பனே. இனிமேல் நான் தடையா இருக்க போறது கிடையாது கர்த்தாவே. இனிமேல் கர்த்தாவே நான் உங்க பணத்தை திருட போறது கிடையாது சுவாமி. தேவனுக்குரியது தேவனுக்கு செலுத்த போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீ பேசுகிறீர்கள், உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனைகளை கொடுத்து நீ நடத்துகிறீர்கள், உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதோடு செபிக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் தொடர்ந்து கர்த்தாவே கொடுக்கிறதை குறித்து எங்களோடு நீ பேசுகிறாங்க என்று செபிக்கிறோம், நடத்துகிறாங்க என்று செபிக்கிறோம். கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை